வைக்காவிட்டால் பரடி தந்தத்தால் வளர்க்கிட மாட்டுது பரடி தந்தத்தால் அதிகாரி யாராக இருக்கலாம் எங்கிருந்தும் இருக்கலாம் இவன் எங்கே இருப்பது நமக்கு வேண்டிய நாம் கால்புற வளர்த்துற வைக்கிறான் அதிகாரி சோகத்தனமாய் 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 அதை மீறி சொல்லாமல் என்னை சொல்லு சோகத்தனமாய் காவல் சொல்லாமல் என்னை சொல்லு சோகத்தனமாய் காவல் சொல்லாமல் என்னை சொல்லு என்று வந்தவள் யாரே வாங்க வேதம் என்பது என் எஜமானிட்ட கட்டளை தமிழகன்மை யாராக இருந்தாலும் நிச்சயம் மறுக்க முடியாத இடமே காய்புரம் குளத்தோடு வாய்க்கச கொடுவுகள் என்ற இடம் மற்றத்தையார் கல்லியும் நானல்ல கபடியும் நானல்ல பார்த்து தரை குறைவாக பேச வேண்டாம் ஐயா கானகத்திற்கு சென்ற குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டார் இறந்த குழந்தை எடுத்து வந்து நகரம் செய்ய எனக்கு எங்கிருந்து எப்படி வந்தாய் கலையே எங்கிருந்து இங்கே வந்தாய் கலையே எங்கிருந்து எங்கு வந்தாய் இந்த ஜால கலையே இந்த ஜால கலையே எங்கிருந்து எங்கு வந்தாய் இந்த ஜால கலையே 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 ஒரு பவளத்தில் வந்து எங்கே வந்து ஓடியே ஒரு பவளத்தில் வந்து எங்கே வந்து ஓடியே எங்க வந்து ஓடியே இவருடைய ஆடியே எங்க வந்து ஓடியே இவருடைய ஆடியே ஒரு பவளத்தில் வந்து எங்கே வந்து ஓடியே 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 அவளுக்கு இருந்து வந்து அழைக்க வந்து சொல்லடி அவளுக்கு இங்கே வந்து ஆளுவதுமே சொல்லடி அவளுக்கு இருந்து வந்து அழைக்க வந்து சொல்லடி அதுக்கு வந்து நீ சொல்லடி அதுவே என்னடி எங்கிருந்து இங்கு வந்தா இந்த ஜாலம் கலியே 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 ஆசிமகன் நாடு வீட்டில் 64 மாண்டு விட்டான் ஆசிமகன் நாடு வீட்டில் 64 மாண்டு விட்டான் 64 மாண்டு விட்டான் நகருக்கு இங்கே வந்து 64 மாண்டு விட்டான் நகருக்கு இங்கே வந்து ஒரு பவனத்தில் வந்து இங்கே வந்து ஓடி ஓடி யாரடி போல்வோதே சொல்லடி யாரடி போல்வோதே சொல்லடி யாரடி போல்வோதே சொல்லடி இது ஆச்சரிக்க துறவிங்க குத்தல கலகபலி ஆச்சரிக்க துறவிங்க குத்தல கலகபலி யாரடி போல்வோதே சொல்லடி சொல்லடி ஐயா நீதி தவறி பேசாதே ஹரிச்சந்திர நாடகத்தில் கடைசியில் இருந்து போகணும் நாட்டில் எதற்கு ஓட்டமாய் எடுத்து செல்வாய் உடைப்பேன் கல்லிமாறாய் ஓட்டமாய் எடுத்து செல்வாய் உடைப்பேன் கல்லிமாறாய் கல்லிமாறாய்
அதிக நேரம் சொல்வதெல்லாம் வெட்கலையோடு சொல்வதெல்லாம் வெட்கலையோடு இது எந்த முனைக்கும் எடுத்து செல்வார் இப்பொழுதே வாய்க்கை கொடுத்தால் தகவிக்க பார்ப்போம். ஆசை மகனே, நேச மகனே, பாச மகனே, இந்த காவலன் உன்னை காணல் உதைத்து தள்ள வந்து மகனே மகனே என்னை ஜகதானி இருக்கிறேன் மகனே என்னை ஜகதானி இருக்கிறேன் பகவானை நினைத்து என்னடி சுகமாக இருக்கவே சொல்லடி சகலரும் மனிதனை சாதிக்கிறானையும் சகலரும் மனிதனை சாதிக்கிறானையும் சத்திவன் கோடிமா பரடி பரடி என்னடி எனக்கு சென்ன மொழி ராஜுரை உன்னிடத்தில் கால்புறம் ஒருத்தர் வாய்க்கை கொடுப்பதற்கு கதியில்லை. உற்சாக ஒருவர் சுத்தத்தால் யாராயும் இருக்கிறார்களா? யாரும் இல்லை. இல்லை. பதி இருக்கிறதா இல்லையா? இருக்கிறார் ஐயா. ஆனால் எல்லோரும் இல்லை. அவர் இருக்கும் இடம் எனக்கு தெரியவில்லை ஐயா. பதி இருக்கிறார். தாய் கட்டிய கணவன் இருக்குன்னா கச்சபயம் எங்கோ இருக்கிறார் தெரியவில்லை ஐயா. தெரியவில்லை. என்னிடத்தில் கால்புறம் ஒருத்தர் வாய்க்கை கொடுப்பதற்கு எந்த தெரியவில்லை என்று கூறுகிறது. எப்படிக்காது கதைகளை சுற்றவில்லை வகையில்லை பகைகளை என்று சொல்கிறது வந்தங்கத்தாரி பகைகளை என்று சொல்கிறது வந்தங்கத்தாரி தங்கமாய் விட்டு தாராய் தங்கமாய் விட்டு தாராய் தங்கமாய் விட்டு தாராய் இருக்கிறாய் நகர வேண்டும் தாரியை விட்டு அவங்க புதிய கொடிகளை பிரச்சனைத்து கூறிப்போம். தவிர வேறு யாரு கண்ணாலும் காண முடியாது. இந்த மாங்கையை பிடிச்சுடு காவலர் கண்ணால் கண்டு விட்டான். நான் பத்தினை குறைந்து விட்டேனா? நான் சத்தியம் தவறி விட்டேனா? நீதி இழந்து விட்டேனா? யாருடைய கண்களுக்கு கண்படாத மாங்கல்யத்தை ஒரு பிணவரைக்கு பிள்ளைகள் கண்டுவிட்டாரே. குழுக்கள் இருக்கு உட்காருங்க. மனுஷன் கண்டுவிட்டாரே. ஈழ பிள்ளைகள் கண்டுவிட்டாரே. இப்பேற்பட்ட வாழ்க்கை இப்பேற்பட்ட வாழ்க்கை என் வாழ்வில் தானே நடந்தது. இருக்குமா என் மனைவன் அங்கே இருந்து கிடக்கிற பொழுது என்பதாக இருக்குமா? என் அங்கே இருந்து கிடக்கிற பொழுது என்பதாக இருக்குமா? இருக்காது. நிச்சயம் இருக்காது. இருக்கவும் கூடாது. வா வா தாலியை கண்டேன் என்று தயங்கி துடிக்குமாதே கணவனின் பெயர் சொல்லம்மா கணவனின் பெயர் சொல்லம்மா கணவனின் பெயர் தாலியை கண்டேன் என்று துடிக்கின்றார். உன் ஆசை மகன் பெயர் உன் நேச மகனின் பெயர்தான் என்ன? இந்த எனக்கு வடிந்து கொண்டு இருக்கிறதா? இந்த உடம்பெல்லாம் உருகிக் கொண்டு இருக்கிறதா? வா யா என்னுடைய நாடு யோத்தி மன்னவர் 56 என்னுடைய பேர் சந்திரமதி. இறந்த இடத்தில் என் குழந்தையிலும் காரூரில் காற்றில் பாம்பு தனித்துமே இறக்கலாச்சோ மகனே மகனே என்ன விட்டு பிரிந்து போய்விட்டாயா என்று எனக்கு எல்லாம் தண்ணீர் இறப்பதற்கு என்றாவது ஒரு நாள் நீ வருவான் என்று வடிவமைத்து காத்திருந்ததா போய்விட்டதே. வா என் மகனை எப்படியமானதா? ஐயா ஐயா எதற்காக என் குழந்தை எடுத்து அழ வேண்டும்? தங்களுக்கு என் குழந்தைக்கு என்னையா உறவு? ஆடவில்லை என்றாலும் தசையாடும் என்று சொல்லுவார்களே. ஐயா உங்களுக்கு இது கூட குழந்தை இருந்ததா? அந்த குழந்தை இறந்து விட்டதா? இறந்த ஞாபகம் வந்து விட்டதா? நாங்கள் யார் ஐயா? என் குழந்தை யார் என்று தெரியாமல் அறியாமல் அதட்டி பேசி ஆதாரம் அளித்தார். என் குழந்தையை தொட்டு
வருகிறது இருக்கிறது. எனது குழந்தைக்கு தராதீர்கள். நேற்று குழந்தை போராடுகிறார். நிச்சயமாக எதுவும் நியாயம்தான். நீ கூறுவதும் நியாயமாகத்தான் தெரிகிறது. என்னமா உனக்கு தெரியாமல் இருக்கின்றது. உன்னை ஆசையாக நேசமாக பாசமாக அன்பது வாழ்விலே சந்தசமாக உலக கண்டம் கட்டு வேத வளர்ந்து வேத கோஷமிட்டார்களே. என் அருகில் என்று நாதா 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 என்று அவரவராங்கள் குற்ற அனுமதிகளை கொடுப்பாயே. என் இல்லறத்து இலக்கியமே துள்ளறத்து திறமையவே இன்னுமா உனக்கு தெரியவில்லை. என்னை பாராவது எனதான கலந்தியமே பார்ப்புகளை கண்மணியே என் பாசம் உள்ள ராசாத்தியே மறைக்க போகிறமே மரகத போகிறமே நம்மை சொல்வாயே வாழ்வதுதான் இனி நியாயமாகுமா. கஷ்டத்தில் வருகின்ற மனம் பட்ட மரத்தை இழுத்துச் செல்லும் என்பார்கள். காலம் கடந்து விட்டது. கால்படு மனத்துடன் கைப்பற்றிக் கொண்டு வா. பத்திரமாக குழந்தையை பார்த்துக் கொள்கிறேன். தயவு செய்து அப்படியே உட்காருங்க. இன்னும் குழுக்கள் இருக்கு, பரிசு இருக்கு. வாங்காம போயிடாதீங்க. வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் பரிசு கிடைக்காது. தயவு செய்து பரிசு இன்னும் இருக்கு, குழுக்கள் இருக்கு, இருந்து பாருங்க. பிச்சையிலே பிறந்தேன் எல்லாரும் காசு போட்டு உட்காருங்க. நீங்கள் போடு பிச்சையிலே வளர்ந்தேனம் தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. இந்த அம்மாவை விடுவதற்குள் வெட்ட சொல்லி நிஜமான் வீரமாக தேவை உத்தரவு. கொலைகாரி என்னொரு பட்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள். என் மனைவி கொலைகாரி அல்ல, எனக்கும் நன்றாக தெரியும். இது ஏதோ நம்மளை இன்னும் விளையாண்டு கொண்டிருக்கிறதா?
கடவன் கரத்தால் இறப்பது உத்தமம் ஏற்றுக்கொள்வாயா? அப்படியே சுவாமி. சத்தியமும் தர்மமும் நரகாக்கப்படும் என்று போ. நீ வழக்கமாக வணங்க தெய்வத்தை வணங்க கிடைக்கிறது. வெற்றிய மனதிய வெற்றிய பாவி என்ற உலகத்தில் போற்றுமோ கோட்டற்றும் செம்மை தூற்றுமோ கோட்டற்றும் இறைவா மனதைய வெற்ற போக போகிறது எந்த உலகத்தை விட்டு போக போகிறது ஏதோ மனதில் ஏதோ நினைத்திருக்கிறாய். ஏதோ மர்ம சட்டம் வந்தது. நான் புரிய முடியுமா சுவாமி? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தாங்களே எனக்கு பதியாக வேண்டும். நமது குழந்தை லோகிதாசனை நமக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும். நான் வேண்டும் என்று நினைத்தது தவறு என்றால் மன்னித்து விடுங்கள் சுவாமி. இத்தனை துன்பங்கள் வைத்து மீண்டும் இப்பேற்பட்ட கணவர் உனக்கு தேவையா? நான் என்ன பாக்கியம் செய்தேன்? நான் ஒன்றுமே உனக்கு பாக்கியம் செய்யவில்லையே. இனிமேல் இந்த மனிதன் உனக்கு எதற்கு வேண்டும்? தர்ம நீட்ட கட்டளை ஏற்றுக்கொண்டால் எப்படி சோதனை வருகிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓ ஓ தட்டு நின்ற நதி மதிமானே கீர்த்தி பெற்ற அரிச்சந்திர வளமை கேளார். ஆண்டார முனிவர் உரைத்தார் பொய்யே, அரிய திருமாலும் நான் உரைத்தேன் பொய்யே. இந்த வீதியில் பொய் உரையாத காரணத்தினால் என்னிலும் மேலோன் என எம்பலாமே. முன்பொரு காலத்தில் நானே மார்க்கண்டை எனக்காக பொய் உரைத்தேன். ஆனால் நீயோ நாடு இழந்து நகரிழந்து மனைவி மைந்தனை மாற்றானிடத்தில் அடிமையாக்கி தானும் அடிமையாகி மயானம் காட்கின்ற வேளையிலே மகன் இறந்து விட்டார் என்பது தெரிந்தும் மனைவி வெட்டமோகன நேரத்திலும் சத்தியத்திலிருந்து சட்டேரம் தவறாத முனை பாராட்டி இறந்த இரு குழந்தைகள் எழுப்பு தருகின்றேன். மீண்டும் ராஜ்யங்களை நீயே பரிபாலனம் செய்ய சுவாமி. யாம் கொடுத்த பொருளை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு அறிவித்த மனிதனாக நிற்கிறேன். ஹரிச்சந்திரா சுவாமி, 56 தேசத்து மன்னர்கள் யாரேனும் ஒருவருக்கு கொடுத்தால் உனக்கு சம்மதம்? கொடுத்தால் எனக்கு சம்மதம். ஹரிச்சந்திரா, தேவாதி தேவர்கள் எல்லாம் நடத்திய சோதனையில் நீயே வெற்றி அடைந்தாய். அன்று சரையுமா நதிக்கரையில் உன்னை சந்தித்து கிட்டி கட்டி அடித்தது நட்சத்திரகரான சுக்கிர பகவான் அதோ காட்சி அளிக்கிறார். உன்னுடைய மனைவி மைந்தரை அணிவு கொண்டது காலகண்டர் அக்கினி பகவான் அதோ காட்சி அளிக்கிறார். உன்னை அணிவு கொண்டது வீரபாக யமதர்மராஜன் அதோ காட்சி அளிக்கிறார். நீ காத்தது வயாரமல்ல யாகசாலை, புசித்தது வாய்க்கரிசியில சேகரிசி, காசிராசன் கனகவேந்தனை ஒரு உணவை கழுத்து நிறுத்திக் கொள்ளவில்லை விஸ்வாமித்திரன் வாய்கை, ஒரு மகன் தேவதாசன் பாம்பு கழுத்து இறக்கப்படவில்லை எனது மகன் முருகனின் விளையாட்டு. 56 தேசத்து மன்னர்களும் நீதி நெறி தவறாது ஆறிலோர் கடமை வாங்கி அசையா மணிகட்டி சத்தியமே லட்சியமாய் வாழ்ந்து கடமையிலும் இடமிலும் பொய்யுரையா மாமன்களாகிய உரைக்கே மகிழாமல் இருந்து வைக்கிறோம் என்றும் கல்லை திறந்து வைத்தேன் கரும்பொருளே கோவில் தரவை திறந்து வைத்தேன் பெருமருளே கருமொருளே கோவில் கதவை திறந்து வைத்தேன் பெருமருளே உரையும் அருங்கடலே அருங்கடலே மதியமே ஆளுகின்ற அறப்பொருளே. நமச்சிவாய நமச்சிவாய ஓ நமச்சிவாய 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 ஓ நமச்சிவாய ஓ மனோகர நமச்சிவாய நமக ஓ மனோகர நமச்சிவாய நமக ஓ மனோகர நமச்சிவாய நமக. வாழ வேணும் பட்டி பெருகவன பாப்பான பொங்கவன பட்டி பெருகவன பாப்பான பொங்கவன பட்டி பெருக வேணும் யார தங்க உறவுல வாழ வேணும்.